ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் டு சிஜி கபுல் விளாக்ஸ். நான் உங்க கோகுல். என்னடா கையில கிளாஸ் பவுல்லாம் வச்சுட்டு சீன் காட்டிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன தம்பி, என்னாச்சு? துர்காட்ட தீபாவளி வருது, சரி தீபாவளி பலகாரம்லாம் எதுவும் செய்யலையா அப்படின்னு கேட்டேன். அவள் என்னை பதிலுக்கு, நான் தான் குழந்தைய பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் தண்டமாக தானே இருக்க, நீ ஏதாவது பலகாரம் செய்யலாம்ல, உன்னால செய்ய முடியுமா அப்படின்னு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டான். என்னோட தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டா. உடனே எங்க தலைவர் மாதிரி, இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்க துர்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாள் தீபாவளி வரையும் உனக்கு ஒவ்வொரு வெரைட்டியான டிஷ் நான் பண்ணி தரேன் அப்படின்னு ஒரு சவாலை விட்டுட்டு நேரா நம்ம வீட்டுல பவுல் எடுத்து வச்சு உட்காந்துருக்கேன். சரி வீரப்பா பேசிட்டோமே, என்ன பண்றது, நம்மளுக்கு தான் எதுவுமே பண்ண தெரியாதுன்னு சரி எங்க அம்மாவுக்கு கால் அடிச்சேன். அம்மா இந்த மாதிரி ஒரு சவால் ஆயிடுச்சு, ஏதாவது பலகாரம் செய்யணும், ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா எங்க அம்மா அதுக்கு மேல திட்டினாங்க. ஏண்டா பலகாரம் செஞ்சு கொடுத்தா தின்றதுக்கே சோம்பேறித்தனப்படுவ நீனு, இதுல நீ போய் பலகாரம் செஞ்சு நீ கொடுக்க போறியா அப்படின்னு அசிங்கமா கேட்டுட்டாங்க. சரி நம்மளுக்கு இருக்கவே இருக்கு யூடியூப், அதுல போய் ஏதாவது தேடி ஏதாவது ஒரு டிஷ்ஷை பண்ணுவோம் அப்படின்னு களத்துல இறங்கியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் பண்ண போற டிஷ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஷ் இல்லை, நான் பண்ண போற ஸ்வீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன். அதே மாதிரி தீபாவளி வரத்துக்கு இன்னும் 5 நாளும் இருக்கு. இன்னும் 5 டிஷ் நான் பண்ணணும். ஏதாவது ஈஸியான டிஷ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பண்ணி நாங்கள் சீன் போட்டுட்டு வந்துடுறேன். ரைட்டு, சரி உனக்கு ஏதாவது அனுபவம்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா? இதுவரையும் நான் வந்து குலாப் ஜாமுன் ட்ரை பண்ணி கூட பார்த்தது இல்லைங்க, ஃபஸ்ட்டு டைம் செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு. ஸோ குலாப் ஜாமுன் வந்து எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் வாங்கியிருக்கேன். சுத்தமாக லிட்ரலாக அதில் என்ன அளவு என்ன போடணும் அப்படின்லாம் தெரியாது. ஒரு 4-5 யூடியூப் சேனல் பார்த்தேன், அவங்க சொன்னதெல்லாம் என் மைண்டில் ஓடிட்டுருக்கு, அதை வச்சு செஞ்சு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நம்ம மாவு போட்டாச்சு, மாவை பிசையணும். அதுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். அவங்க வந்துட்டு பால் வேணும்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பால் வந்து காய்ச்சிட்டு அதை சாஃப்டாக அதனை கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கெல்லாம் நம்மளுக்கு நேரம் இல்லைங்க. ஸ்ட்ரைட்டாக மாவை பிசைவோம். என்னங்க மாவு பிசைகிறதுக்கே கை வலிக்குது. ஆகா 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 அழகா திரண்டு வந்துட்டு இருக்கேன். இந்த யூடியூப் ஆண்டி சொன்ன மாதிரி ரவுண்டாக போட்டுட்டோம். யா ஸ்டிக்கியாகவும் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு அப்படியே விட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு அதுக்குள்ளே சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். போலாமா? ஸோ நம்ம வந்து சர்க்கரை பாகு காய்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1/2 kg வந்து சுகர் எடுத்திருக்கேன் நான். ஸோ 1/2 kgனா 500 grams. ஸோ அதனால் 500 ml தண்ணி யூஸ் பண்ண போகிறோம். 500 grams வந்துட்டு நல்லா ப்ரொஃபஷ்னல், சரிங்களா? ஸோ அளந்து எடுத்திருக்கேன் நான். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு 500 grams சுகரை கொட்டிட்டேன், 500 ml வாட்டரும் கொட்டியாச்சு. ஓகே, ஸோ இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். ஸோ சுகர் வந்து கரைய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து ஏலக்காவை சேர்த்து, என்னடா எல்லாம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கு, எல்லாமே வந்துட்டு மெஷரிங் ஜாரு வெயிங் மிஷின்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஸோ நாங்கள் ஆக்சுவலாக யூடியூப் சேனல் ஆரம்பித்தது வந்துட்டு குக்கிங் சேனலாக தான் ஆரம்பித்தோம். எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். துர்காவுக்கு வந்துட்டு இந்த பேக்கிங், இந்த ஸ்வீட்ஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஆசை. எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அப்போவே வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். ஸோ அது இப்போ என்னோட சேலஞ்சுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ சுகர் கரைஞ்சிருச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஹை ஃப்ளேமில் வந்துட்டு பாயில் ஆக விட போகிறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கியாக வந்துட்டு சுகர் சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு ஸ்டிக்கியான பதத்தில் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சோம். ஓகே, சர்க்கரை பாகு முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம வந்து குலாப் ஜாமுன் பால்ஸ் பிடிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கையில் ஆயில் ஆர் கீ தடவிக்க சொன்னாங்க. நல்லா உங்களுக்கே தெரியும், இதுதான் வந்துட்டு ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். ஏன்னா இதில் கிராக் விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு ஜாமுன்லேயும் வந்துட்டு கிராக் ஆகிடும். ஸோ
ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ கிராக் வராமல் இருக்க எப்படி பண்ண சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு அதை நல்லா அப்படி நசுக்கிட்டு அப்புறம் ரோல், அப்புறம் நசுக்கிட்டு ரோல். ஸோ இதை மாதிரி பண்ணால் நம்ம கிராக்ஸை வந்து அவாய்ட் பண்ணலாமா. நல்லா ரவுண்டாக வந்திருக்கு, பார்ப்போம் ட்ரை பண்ணுறப்ப எப்படி வருதுன்னு பார்ப்போம். நான் கொஞ்சம் பெரிய ஷேப் தான் போடுறேங்க, நம்மளுக்கு அந்த பொறுமையெல்லாம் கிடையாது. சின்ன சின்னதாக அழகாக போடுறது அப்படிலாம் கிடையாது. சட்டு புட்டுன்னு முடிச்சு விடணும். ஒரு வழியாக ஃபைனல் ரவுண்டுக்கு வந்தாச்சு. சே, ரவுண்டெல்லாம் அப்படியே ப்ரொஃபஷ்னலாக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. என்னோட பொறுமையோட அளவை பார்க்குறீங்களா? இதெல்லாம் சின்னதாக ஆரம்பித்தேன், போக 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 அப்படியே பெருசாகிடுச்சு சீக்கிரம் முடிக்கணும்னு. சரி வாங்க, இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி பார்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் பால்ஸை வந்து ஃப்ரை பண்ணிடுவோம். அதுக்கு வந்துட்டு நான் ஆயில் போட்டு கடாயை வச்சுட்டேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஆயில் சூடாக இருக்குன்னு ஒரு செக்கு போட்டுருவோம். ஓகே, ஓரளவுக்கு சூடு ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்துட்டு பால்ஸை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். குலாப் ஜாமுன் பால்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஆக்சுவலாக எண்ணெய் ஊற்றின அளவுக்கு தாண்டி வந்துட்டு நம்மளோட உருண்டை இருக்குது. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுவோம், சைஸை குறைப்போம், வேறு வழி இல்லை. என்னங்க குலாப் ஜாமுன் நினச்சா நம்மளுக்கு போண்டா தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன பால்ஸ் ஆக்சுவலாக சின்ன சின்ன பால்ஸாக மாற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுவே ஃப்ரை ஆகி கொஞ்சம் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதுவே ரைஸ் ஆகிடுச்சு. இங்கே நல்லா டார்க் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்திருக்கு நம்மளுக்கு. இதை ஃபஸ்ட்டு டிஷ்யூவில் போட்டு கொஞ்சம் ஆயிலெலாம் ஃபில்டர் அவுட் பண்ணுவோம். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரை பால்ஸ்லாம் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டுருவோம், சர்க்கரை பாகில் நம்ம போட்டுடலாம். ஏதோ ஒரு தப்பான யூடியூப் சேனல்ல பார்த்துட்டேன் போல. அதில் அந்த ஆண்டி உள்ள பெரிய சைஸ் தான் வச்சு காட்டுனுச்சு, தெரியல அது யூடியூப் வீடியோக்காக வச்சு காட்டுச்சா என்னன்னு தெரியல. எனிவே நம்ம வந்துட்டு சைஸை குறைச்சிட்டு இப்போ போட்டதில் வந்துட்டு எல்லாம் அப்படி அழகாக ரவுண்டாக வந்திருக்கு. இது ஃபைனல் பேட்ச்சு. ஸோ இதையும் முடிச்சிட்டோம்னா சூடான குலாப் ஜாமுன் ரெடி. சரி, நம்ம இந்த போண்டாவை ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ எவ்வளோ பெருசாகிடுச்சு. டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, சைஸ் தான் கொஞ்சம் ஓவர் சைஸா போயிடுச்சு. ஓகேங்க, வாங்க குலாப் ஜாமுன் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இந்த ஃபுல்லாக ரவுண்டாக உள்ளதாக எடுத்து போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபுல்லாக இல்லைங்க, எல்லாமே ரவுண்டாக வந்திருக்கு. பர்ஃபெக்டாக ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி பண்ணால் எப்படி வருமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. நல்ல வேலை சைஸை குறைச்சோம், இல்லைன்னா இதே மாதிரி போண்டாவை தான் நம்ம தின்னோம். ஸோ குலாப் ஜாமுன் ரெடி. வாங்க நம்ம துர்காட்ட போய் இதை காட்டிட்டு சேலஞ்சில் மொதல் நாளை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் வித் ப்ரொஃபஷனல் டச். வாங்க போவோம். என்ன தம்பி ஏலக்காவை அப்படியே போட்டிருக்கிறீங்க? குலாப் ஜாமுனை பற்றி பேசுங்க. இது ஜாமுனா ஷேப்பெல்லாம் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு பாருங்க. முன்ன பண்ண இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? ஷேப் நல்லா இருக்கு, வெரிசல் விடலை. டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? Day 1 சேலஞ்சில் யார் ஜெயிச்சா? சரி, போதும் வைங்க. அவ்வளோதாங்க, இன்னையோட Day 1 எனக்கு முடிஞ்சிருச்சு. Day 2 இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல டிஷ்ஷோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது சஜஷன், ஈஸியான ரெசிபி இருந்தால் அதோட லிங்க் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க, உங்களுக்கு புண்ணியமா. நன்றி, டாட்டா, பை பாய்.